சுரேஷ் இதை பேசி கேட்டதை விட எழுதி படிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு புதிய சிந்தனை தோன்றும். நமக்கு எப்பொழுதும் சுரேஷ் நீங்கள் இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறீங்கல்ல, சுரேஷ் உங்களுக்கு புதியது வழிகாட்டினார்னா இல்லை. முதல்ல பேசின தம்பி சொன்னார்ல, பிஓஎஃப் வந்து அட நமக்கு தோணுனது ஒன்றே சுரேஷுக்கும் தோணியிருக்கே அப்படின்னு நினச்சா வந்தவர் அவர். அட சுரேஷுக்கு தோணுது நமக்கு தோணலையே அப்படின்னு வரல. எப்பொழுதும் யார் நம்மளை பின்பற்றுவார்கள் என்றால், எவரிடம் நம்முடைய சிந்தனை ஏற்கனவே இருந்ததோ அவர்கள் தான் பின்பற்றுவார்களே ஒழிய புதுசாக அறிவு முளைச்சு ஒருத்தன் வரமாட்டான் பின்னாடி. எது சிறந்த இலக்கியம், எது உங்களுக்கு பிடிச்ச கதை, ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச கதை, உங்களுக்கு கேட்ட கதை, இது ஏற்கனவே என் வாழ்க்கையில் நடந்திருக்கே, நான் இதை சொல்லலையே இவன் சொல்லிட்டானே நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த புத்தகம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு தெரியாத ஒன்று சொன்னால் பிடிக்குமா? சுரேஷ் மாதிரி சிலருக்கு பிடிக்கக்கூடும். அது வெகுஜனத்தில் வரமாட்டாங்கலாம். ஏன்னா ஒரு எமிரேட் எனக்கு பாஸாக இருந்தார். அந்த பாஸ் வந்து எனக்கு முதல்ல ஒரு திறப்பு செஞ்சார். எனக்கு அதுவரை அந்த யோசனை வரவே இல்லை. ஃபெயிலியரான ட்ரேடிங்கை பற்றி அவர் தான் எனக்கு புரிய வச்சார். இது எனக்கு விளங்கலையே நினச்சேன். இதை அறிந்து கொள்வதற்காகத்தான் நான் இத்தனை 1000 மைல் கடந்து சத்தியமங்கலத்தில் கிளம்பி துபாய்க்கு வேலைக்கு வந்தனோ அப்படின்னு நினைக்கக்கூடும். அவர் அப்படி நினச்சி அவர் வாழ்க்கை மாற்றிருக்கார சொல்லக்கூடும். ஆனால் அந்த தம்பி சொன்னது மாதிரி ஏற்கனவே எனக்கு தெரியுமே, அதை ஒருத்தர் சொல்கிறாரு அப்படிங்கும்போது தான் நம்ம தொடர்ச்சியாக ஒருத்தரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம்.